இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துள்ளக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும். பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆக போது. வெயில் காலத்தில் உடல் உஷ்ணத்தினாலையும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சளி பிடிக்கும். அதாவது உடம்பு ஈரமானாலையும் கூலிங்கானாலும் சளி பிடிக்கும், உடம்பு உஷ்ணமானாலும் சளி பிடிக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கனாக்கா மழை காலம் வரும்போது கண்டிப்பாக சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். நிறைய பேருக்கு சளி அதிகமாக பிடிச்சிருக்கு, ஆஸ்துமா இருக்குது, வீசிங் இருக்குது, சைனஸ் பிரச்சனை இருக்குது, மூக்கில் சதை வளர்ந்துருக்குது, மூக்கில் தண்ணியாக ஊற்றுது, நல்லா சிந்தி 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 போடுறாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா முடியல. டஸ்ட்டு அலர்ஜி, சும்மா இப்படி ஒட்டடைச்சாவே அடுக்கடுக்கில் தும்பல் வருது, தும்பி 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 தலையெல்லாம் வலிக்குது, கண்ணெல்லாம் வலிக்குது, கண் வெளியே வந்து உழுந்து போகிற மாதிரியெல்லாம் ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இதுக்கு என்ன மாதிரியான இயற்கை வைத்தியம் இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. மற்றும் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது, நீங்கள் அதை கையாளுங்க. இயற்கையான மருத்துவ முறையில் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம எடுத்துருக்கிற மூலிகை பார்த்திங்கனாக்கா முருங்கை விதை. இது பார்த்திங்கனாக்கா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க. இது வாங்கினதை வச்சுக்க வேண்டியது. இது தொடர்ந்து மதியம் காலையில் நைட்டு 3 வேளையும் ஒரு 2 விதையோ இல்லை 3 விதையோ இந்த விதையை உரிச்சிங்கன்னா உள்ள வெள்ளையாக ஒரு பருப்பு இருக்கும். காஞ்ச விதை தான் வாங்கணும். அந்த பருப்பை வந்து கடிச்சு மடிச்சு அப்படின்னு இனிப்பு துவர்ப்பு கசப்பு கலந்து வரும். அதோடு அப்படியே உங்கள் உமிழ்நீரோட அந்த சாரை உள்ளே விழுகிட்டே இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை, மூச்சு திணறல் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இஞ்சி டீ குடிக்கணும், மல்லி டீ குடிக்கணும், சுக்கு டீ குடிக்கணும். கூலிங்கான உணவுகள் எடுக்கக்கூடாது, ரொம்ப நீர் காய்கறிகள் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பழங்கள் சாப்பிடக்கூடாது. பால் சார்ந்த டீ, காபி உணவுகள் எதுவுமே எடுக்கக்கூடாது. இனிப்புகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிடாம என்ன பண்ணணுன்னா, நாட்டுக்கோழி சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, தூதுவளை சூப்பு, தூதுவளை சட்னி, தூதுவளை கஷாயம், ஆடாதோட கஷாயம், கண்டங்கத்திரி சூப்பு, கண்டங்கத்திரி சட்னி, கண்டங்கத்திரி குழம்பு, கண்டங்கத்திரி சட்னி இதெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா துளசி இலையில் கஷாயம், துளசி இலையில் சூப்பு இது சாப்பிட்லாம். இல்லைனா வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை எடுத்து அதை சூப் பண்ணி சாப்பிட்லாம், அதை சட்னி பண்ணி சாப்பிட்லாம், குழம்பு பண்ணி சாப்பிட்லாம். முசுமுசுக்கு கீரையை அவிச்சு குழம்பு பண்ணி சாப்பிட்லாம், சட்னி பண்ணி சாப்பிட்லாம், சூப் பண்ணி சாப்பிட்லாம். இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு சளி சார்ந்த பிரச்சனை அறவே வராமல் சுத்தமாக சரியாக போகும். சளி, சைனஸ், வீசிங், ஆஸ்துமா, மூக்கில் நாசில் பாலிசிஸ் இருக்கிறவங்க திரும்பவும் சொல்கிறேன், கூலிங்கான பொருள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த விதையை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த விதையை பார்த்திங்கன்னா இப்படி உரிச்சிங்கனாக்கா வெள்ளையாக ஒரு பருப்பு வரும். இங்கே பாருங்கள், வெள்ளையாக ஒரு பருப்பு இருக்கா, தெரிஞ்சுங்களா? இந்த பருப்பை காலையில் 2, மதியம் 2, சாயந்தரம் 2, 4, 5 கூட சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை. ஒரு 4, 5 சாப்பிட்டிங்கன்னா ஒரு சில லூஸ் மோஷன் போகிற மாதிரி இருக்கும், உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும், ஒரு இன்னும் செய்யாது. இது அப்படியே எடுத்து அப்படி கழித்து சும்மா அடக்கி வச்சுக்கோங்க. அதில் உமிழ்நீர் வந்துகிட்டே இருக்கும், இனிப்பு துவர்ப்பு காசு பண்ணுறேன். அதை விழுங்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, உங்கள் நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும், உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும், மூச்சு சம்மந்தமான பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வெளியேறும். இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா சாயந்தர நேரத்தில் இல்லை காலை நேரத்துலையோ வெத்தலை, மிளகு வச்சு நீங்கள் கலந்து அதை கடிச்சு மண்டு வெத்தலை பாக்கு மாதிரி சாப்பிட்டு வரலாம். இப்போ இந்த முருங்கை விதையை பார்த்து ஒரு காலையில் 2, மதியம் 2, நைட் 2, சின்ன குழந்தைங்க ஒரு 10 வயசு மேலே இருக்கிறவங்க சாப்பிட்லாம். 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 3 விதை, 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு 4 விதை கூட சாப்பிட்லாம், தவறில்லை. இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காதுங்க ஐயா, சாப்பிட்றதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சளி பஸ்பன்னு ஒன்று இருக்குது. இது படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக தான் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, அதாவது ஒரு வேளை ஸ்கேன் எடுத்துருந்தீங்களாலும் சரி, இல்லைனாக்கா எக்ஸ்ரே எடுத்திருந்தாலும் சரி,
அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இல்லை பிளட் ரிப்போர்ட் எடுத்து வந்தீங்கன்னா உங்களோட நாடி பிடிச்சி பார்த்துட்டு இந்த சளி பஸ்பம் கிட்டு கொடுப்பாங்க. இதோட இன்னும் சில மருந்துகளெல்லாம் உங்களுக்கு சேர்ந்து வரலாம். இதெல்லாம் எடுக்கும்போது அதிகபட்சம் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் 3 மாதத்துல நிறைய பேர் குணமாயிருக்காங்க. பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ நிறையக்கள் நம்ம போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இயற்கையான மருத்துவ முறையில் இது சொல்லியிருக்கோம். இதோடு சேர்த்து கருப்பு கவனி அரிசி கஞ்சி 3 வேளை குடிச்சிட்டு வாங்க, ரொம்ப 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 நல்லது. அது எப்படி செய்யணுன்ற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதையும் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.